ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் அல்லாஹுடைய அடிமைகளாக அவனுடைய ஆலயத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம் என்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. எந்த சிந்தனையை கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய நாடு திடீர் ஒரு அனர்த்தத்துக்குள் ஆக்கப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்துடைய கணக்குப்படி இந்த நாட்டின் 5இல் 1 பகுதி இந்த பாதிப்புக்குள் ஆக்கப்பட்டிருக்கிறது. 23 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2,17,00,000 மக்கள் வாழுகிற இந்த நாட்டிலே சுமார் 10% மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நிலப்பரப்பை 5ஆக பிரித்து அதில் ஒரு பகுதி பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிற அளவுக்கு சுனாமி நேரம் அந்த பாதிப்பை கணக்கெடுத்தார்கள். அமெரிக்கன் டாலர் $1 பில்லியன் என்று சொன்னார்கள். அதே போன்று 6-7 மடங்கு இந்த பிரச்சனை பெரிது என்று சொல்கிறார்கள். அமெரிக்கன் டாலர் பில்லியன் 6 அல்லது 7 அளவுக்கு அதிகமான சொத்து சேதமாக்கப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள். அன்பிக்கினியவர்களே, இந்த மாதிரியான ஒரு நிலைமையில் ஒரு முஃமினுடைய கல்பு எப்படி அமைய வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது இந்த சந்தர்ப்பத்திலும் நன்றி செலுத்த முடியுமா என்பதை உங்கள் சிந்தனைக்கு கொண்டு வரலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திருக்குர்ஆனை நாம் எடுத்து பார்த்தால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா குர்ஆன் நெடுகிலும் ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை நடத்துகிறார். அதை சூரத்துல் பக்கராவிலே 155வது வசனத்தில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். வல நபுலுவன்னக்கும் என்கிறான் அல்லாஹ். திட்டமாக, சும்மா இல்லை, அல்லாஹ் சும்மா சொல்லவில்லை, நிச்சயமா கான்ஃபிடென்ட் அல்லாஹ் சொல்றான். வல நபுலுவன்னக்கும், உங்களை நாம் சோதிப்போம் என்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இந்த பூமி சோதனை நடக்காவிட்டால் ஜன்னாவாக மாறிவிடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜன்னாவில் சோதனை இல்லை, இந்த பூமியில் சோதனை இருக்கிறது. அந்த சோதனை நடத்தி தீர்வோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். மனிதர்களை படைத்த நாம் சோதித்து அந்த சோதனைக்குத்தான் நாம் பெருபேர்கள் கொடுப்போம் என்கிறான். சோதித்து முடிகிற நேரம் அவர்கள் நல்லமல்கள் செய்கிறார்களா, நல்ல முறையில் நடந்து கொள்கிறார்களா, அவர்களுக்கு வெற்றி உண்டு. சோதனையிலே அவர்கள் தோல்வி அடைந்தால் அவர்களுக்கு ஜஹன்னம் என்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இந்த சோதனை மன்னருக்கும் வரும், ஏழைக்கும் வரும், பணக்காரனுக்கும் வரும், எல்லோருக்கும் இந்த சோதனை வரும். அதனால் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வல நபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃப் வல் ஜூ வ நக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸ் வஸ்ஸமராத் வபஷ்ஷிரிஸ் சாபிரீன் என்கிறான் அல்லாஹ். அதாவது உங்களை திட்டமாக சோதிப்போம், வல நபுலுவன்னக்கும், உங்களை சோதிப்போம், பசியால சோதிப்போம். சில நேரம் பெரிய அளவுக்கு பணக்காரர்கள் இருப்பார்கள், சாப்பிட முடியாமல் தவிர்ப்பார்கள். அவருக்குள்ள நோய்கள், அந்த ஒவ்வொரு நோய்க்கும் இது நல்லம் என்று சொல்கிற நேரம் இன்னொரு நோய்க்கு அது கூடாது என்று ஆகிவிடும். இது நல்லம் என்று வருகிற நேரம் இன்னொருவருக்கு கூடாது என்று ஆகிவிடும். உலகத்திலே பெரும் பெரும் ஜனாதிபதிமார்கள் முதல் பிரதமர்களில் இருந்து பணக்காரர்கள் பட்டியல் எடுத்துக்கொண்டால் அவர்களுக்குள்ள நான் கம்யூனிகபிள் டிசீஸ் என்று சொல்லுவார்கள். அவர்களுக்குள்ள நோய்களை பார்த்தால்
அவர்களுக்கு புஃபே சாப்பாடு பொருந்தாது. புஃபே யாருக்கோ, ஆனால் அவர்களுக்கு புஃபேயில் வெறுமனே அவர்கள் உதடுகளை மட்டும் நனைத்து விட்டு போவார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அதாவது பசியை கொண்டு சோதிப்பான், அதே மாதிரி பயத்தை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதிப்பான். பயம் என்பது அது ஒரு பரந்த விஷயம். எப்படி பயம் வரும், எப்படி பயம் போகும் என்று தெரியாது. 28வது இரவு சாதாரணமாக இருந்த மனிதர்கள் 29வது இரவாகிற நேரத்திலே, 29வது நாள் ஆகிற நேரம் அதிபயங்கரமான பீதத்துக்குள்ளாக்கப்பட்டார்கள். ஒரு சகோதரர் என்னோட பேசுற நேரம் அவருடைய கண் கலங்கியதை நான் பார்த்தேன். அவர் சொன்னார், ஜனாசா ரம்புக்கொலையிலே அந்த மண் சரிவு நேரம் ஒரு ஜனாசா மீட்கப்பட்டதை அவர் பார்த்திருக்கிறார். அந்த ஜனாசா சின்ன ஒரு பிள்ளை தன்னுடைய கையிலே பென்சிலை வைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த வயதில் எனக்கு ஒரு பிள்ளை இருக்கிறது என்று கண் கலங்கினார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நேரத்தில் அவர்கள் படித்துக் கொண்டிருந்திருப்பார்கள், பலர்கள் பேசிக் கொண்டிருந்திருப்பார்கள். எந்த நேரத்தில் எந்த ஒரு அதாவது எப்படி நாம் மரணிப்போம் என்று நமக்கு தெரியாது, எந்த வேளையில் எப்படி மரணிப்போம் என்று தெரியாது. அந்த மாதிரியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சிலர்கள் மரணிக்கிற நேரம் இன்னொரு சிலர்கள் பயந்து பயப்படுவார்கள், நடுங்குவார்கள். அல்லாஹ் பயத்தை கொண்டு சோதிப்பதாக சொல்கிறான். வனக்ஸி மினல் அம்வால் வல் அன்ஃபுஸ் வஸ்ஸமராத். அல்லாஹ் சொல்கிறான், நிறைய பணங்களை தந்து எல்லாம் உங்களுக்கு ஆயிருமான்னு கேட்டா இல்ல, நிறைய தருவோம், கொஞ்சம் கொஞ்சமா குறைப்போம் என்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். வனக்ஸி மினல் அம்வால், நம்ம சொத்துக்களை குறைப்போம் என்கிறான் அல்லாஹ். 10 கோடி தந்து 4 கோடியை புடுங்குறன ஒரு வகையான வேதனை இருக்கும். அதை தரக்கூடியவனும் நான் தான், எடுக்கக்கூடியவனும் நான் தான். வலக்ஸி மினல் அம்வால் வல் அன்ஃபுஸ் என்கிறான். நீங்க குடும்பத்தில் 10 பேர் இருப்பீங்க, 10 பேர் உட்கார்ந்து சாப்பிடுவீங்க, 8 பேரா மாறிடுவீங்க. குடும்பத்துள்ள 6 பேர் 4 பேரா மாறிடுவீங்க, 2 பேரை நாம எடுத்துருவோம் என்கிறான் அல்லாஹ். ஆட்களை குறைத்தும் சோதிப்போம் என்கிறான். வஸ்ஸமராத், உங்கள் கனிவட்கங்கள் நிறைய தந்துவிட்டு அவைகளை பறித்து சோதிப்போம் என்கிறான். இதெல்லாம் பேட் நியூஸ். உங்க காதுக்கு இந்த நியூஸ் வந்தா, எங்க சொத்து அழிஞ்சிட்டு என்று வந்தா, எங்க செல்வங்கள் அழிஞ்சிட்டு என்று வந்தா, உயிர்கள் பறிப்போச்சு வந்தா, இதெல்லாம் குட் நியூஸா சொல்ல மாட்டோம், ரொம்ப பேட் நியூஸா சொல்லுவோம். ஆனா குர்ஆன் என்ன பேசுது தெரியுமா? வபஷ்ஷிரிஸ் சாபிரீன் என்கிறான் அல்லாஹ். வபஷ்ஷிரிஸ் சாபிரீன், பொறுத்து கொண்டிருப்பார்கள் இவையெல்லாம் நடக்கிற நேரம். அவங்களுக்கு தெரியும் இது நடக்கும் என்று, கன்ஃபார்மா தெரியும். இது தெரியாதவங்க என்னமோ தலை சுத்தி விட்ட மாதிரி இருக்கும். 6 மாதங்களுக்கு ஒரு முறை, 1 வருடத்துக்கு ஒரு முறை, 2 வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு உழுக்கு பிடிப்பு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அது அவர்களுக்கு தெரியும். மூமின்களுக்கு தெரிகிற நேரம் மூமின்கள் எப்படி நடப்பார்களாம்? பொறுமையோடு நடப்பார்களாம். அல்லாஹ் என்ன செய்வானாம்? பொறுமையாளர்களுக்கு மெசேஜ் அனுப்புறான். வபஷ்ஷிரிஸ் சாபிரீன், ஏண்ட குட் நியூஸ் அவங்களுக்கு அறிவிங்கன்ற அல்லாஹ். இங்க பேட் நியூஸ் நடக்குது, நற்செய்தி அவர்களுக்கு பஷாரத்து சொல்லுங்க, அவர்களுக்கு அறிவிச்சிருங்க. அல்லாஹ் மெசேஜ் அனுப்புறானா பொறுமையாளர்களுக்கு, எதுவும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் வாழ்த்து செய்கிறேன். ஒரு ஆள் ஜனாசாட கவலையில வீட்டில் நிற்கிறேன், அல்லாஹ் அறிவிக்கிறானா, ஏப்பா பஷாரத்து. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரிப்ளை பண்றான், டோன்ட் வரி, நீங்க கவலைப்படாதீங்க. இந்த நம்பிக்கை ஒரு மூமினுக்கு வருகிற நேரத்தில், பாதிக்கப்பட்ட ஒரு மூமினுடைய கல்பு எப்படி நடக்க வேண்டும் என்று திருக்குர்ஆன் சொல்லுதோ அதை உங்களுக்கு சுருக்கமாக சொல்லலாம் நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே மனிதன் எதை தாண்டி போகணும்னு நினைக்கிறான்டா, பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறான். அதுதான் உலகத்தில் உள்ள சாதாரணமாக நம்ம வெளிநாட்டு வெஸ்டர்ன் கண்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா, ப்ராப்ளம் கம்மியாக்கப்படணும், நாம் சந்தோஷமா வாழணும், இதை நோக்கி அவங்க போறாங்க. ஆனா அவங்களுக்கு வேதம் வழிகாட்டல. திருக்குர்ஆன் ஒரு அற்புதமான வேதம். அந்த வேதத்தை படிக்கிறவர்களுக்கு உலகம் கிளியரா விளங்கும். அந்த கிளாஸை போடாதவங்களுக்கு மங்களா தான் தெரியும். அதாவது வெஸ்டர்ன் வேர்ல்டு என்ன நினைக்கிறாங்கன்னா, உலகம் அழிஞ்சா சந்திர மண்டலத்தில் போய் உட்காரலாமான்னு பார்ப்போம். சந்திர மண்டலத்தில் இல்லாத செவ்வாயில போய் பார்ப்போம். என்ன இது அழிஞ்சு போகும், அழிஞ்சு போனா நாசா எத்தனை பில்லியன் செலவழித்து அங்க போய் ஏதோ கேமரா சுற்றுலா போறதுக்கு அவங்க அதெல்லாம் பார்க்குறாங்க. நூறலியாக்க போற மாதிரி ஏதோ போய் சந்திர மண்டலத்தில் பார்த்துட்டு வர்றதுக்கு அதுக்காக பண்றாங்க. அங்க போய் எங்க சந்ததி வாழணும், மனித குலம் அழிஞ்சிரும், ஓசோன் படலம் பெரிய அளவு குளோபல் வார்மிங், உலகம் கடுமையா சூடாயிட்டு போகுது, பயங்கரமா உலகம் அழிவை நோக்கி போகுது கண்டுபிடிக்கிற விஞ்ஞானி, உலகம் அழிய முன்னாடி விமானம் பிடிச்சி நாம் அங்க போயிடணும். அதற்காக வேண்டி அவர்கள் பல கோடி தண்ட பட்ஜெட்ல இருந்து செலவழிக்கிறாங்க. பிரச்சனையை முடிக்கணும் என்று நினைக்கிறாங்க. அதனாலதான்
நம்ம நோய்வாய்ப்பட்டா சேமிச்ச பணத்தை வச்சு டாக்டர்கிட்ட கொடுத்து மருந்து எடுப்போம். அவங்க அப்படி இல்லை. நோய்வாய்ப்பட்டா அவங்க சேமிக்க மாட்டாங்க. சேமிச்சு பார்த்தாங்க, 10 லட்சம் சேமிக்கிற நேரம் 1 கோடி பில் வருவது, இன்னும் 90 லட்சம் கடன் எடுக்க வேண்டி வருவது. அது வேணாண்டாங்க. இன்சூரன்ஸ் அறிமுகப்படுத்தினாங்க. நானும் போடுறேன், நீனும் போடு, நீனும் போடு. எனக்கு ஃபர்ஸ்ட் பாதிப்புனா நீங்க எல்லாம் எனக்கு தாங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாதிப்புனா உங்களுக்கு நான் தரேன். மாறி மாறி பாதிப்பு வந்தா நம்ம பிரிச்சு கொள்வோம். இன்சூரன்ஸை போட்டா ஒருவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு சோம் இல்லையா, போய் ஹாஸ்பிட்டல் இருப்பான். கம்பெனி, இன்சூரன்ஸ் கம்பெனி கட்டும். அவன் கார் வெள்ளத்தில் அடிபட்டு போயிடும், இன்சூரன்ஸ் கம்பெனி கட்டும். அவன் சாதாரணமா இருப்பான். பிரச்சனை முடிஞ்சிட்டா பிரச்சனையை முடிப்பதற்காக 1000 வழி தேடினார்கள். ஆனால் ஒரு இடத்துல தண்ணி வருவதுன்னா அதை அடைச்சா இன்னொரு இடம் ஓட்டையாகி தண்ணி வந்தா எப்படி இருக்கும்? அப்படிதான். அதாவது அதை உடைஞ்சிட்டேன்னு வைங்க, அந்த அணைக்கட்டு உடைஞ்சா எங்கால எப்படி தண்ணி வரும்னு தெரியாது. ஒரு இடத்த அப்படியே க்ளோஸ் பண்ணி பார்க்கறான், பிரச்சனை இன்னொரு விதத்தில் வருது. அங்க போய் க்ளோஸ் பண்ணி பார்க்கறான், பிரச்சனை இன்னொரு விதத்தில் வருவது. இன்றைக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி மனுஷனுக்கு என்ன பிரச்சனை? சாப்பாடு பிரச்சனை. அன்றைக்கு புள்ள பிரச்சனை இல்லை, அண்டண்டுக்கு எப்படி வாழுவது என்ற பிரச்சனை இருந்துச்சு. நல்ல சாப்பிட்றது எப்படி என்று தெரியாது. ஒரு பெருநாளைக்கு கோழி அறுத்து சாப்பிடுவாங்க, ஒரு விருந்தில் சாப்பிடுவாங்க. இன்றைக்கு எத்தனை பிரச்சனை? சாப்பிடாம இருக்கிற பிரச்சனை. சாப்பிட்டு நோய் மலிஞ்சு போச்சு. அன்றைக்கு 80 வயசு ஆளுக்கும் பல்லா இருந்துச்சு, அந்த பல்லு உழாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு உள்ள நோய் மலிந்து போயிருக்கிறது. சாப்பாடு மலிந்து நோயும் மலிந்திருக்கிறது. ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கிற நேரம் இன்னொரு பிரச்சனை வருகிறது. திருக்குர்ஆன் சொல்லுது, உலகம் அழியும் வரைக்கும் பிரச்சனை முடியாது, பிரச்சனை முடியாது. இதனால் நீங்கள் 1000 கோடி சம்பாதிக்கலாம். சல்லி இல்லாதவனுக்கு ஒரு பிரச்சனை, சல்லி உள்ளவனுக்கு ஒரு பிரச்சனை. இந்த மலையை நிப்பாட்டலாமா? இந்த அனர்த்தங்களை நிப்பாட்டலாமா? நேற்று முந்தின நாள் ஜப்பான்ல பூமி குலுக்கும். 7.3, 9.0 சுனாமி, 7.3 கட்டுமையான பூகம்பம். உலகத்தில் இப்ப சவுதியில பெருவெள்ளம் எடுத்து ஓடுகிறது. உலகத்தில் அதாவது அவங்க மாளிகை வைத்து வாழலாம். சவுதி மன்னனுக்கு எந்த கப்பலும் இருக்கலாம், தங்கத்தினால் டாய்லெட் செய்திருக்கலாம். ஆனால் அவங்க நாட்டுக்கு வருகிற அழிவுகளை தடுக்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானத்துக்கு சொன்னால் எங்க நாட்டுடைய ஆறுகள், குளங்கள், இந்த அதோட செட்டப்பும் 160 மில்லிமீட்டர் மலைகளுக்கு தாங்கும். ஒரு 200 தாங்கும். ஆனா 400 முதல் 500 பேஞ்சா டபுள் மடங்கு தாங்கக்கூடியதை மிஞ்சி பெய்ந்தால் என்ன நடக்கும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன நடக்கும்? யாராலும் எதையும் நிற்பாட்ட முடியாது என்றால் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்து மனிதன் கம்ப்யூட்டரோட பேசுற காலம், ரோபோட்ஸ் உலகத்தை இயக்கிற காலம், இவைகளை நிப்பாட்ட முடியும் என்றால் ஏஐ டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்தாலும் அது எதனாலும் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணல. ஏ என்பது மனிதன் கண்டுபிடித்தது. மனிதனை கண்டுபிடித்தவன் எப்படி இருப்பான்? மனிதனை படைத்தவன் எப்படி இருப்பான்? அவனுடைய கண்ட்ரோலை மீறி எதுவுமே நடக்காதல்ல. அப்படி என்றால் ஒரு மோமினுக்கு நடத்துற பாடம் என்ன? திருக்குர்ஆன் இவைகளை இப்படி பார்க்கிற நேரம் என்ன பாடம் நடத்துகிறது என்பதை நாம் பார்த்தால் ஒரு அற்புதமான ஒரு பாடம் நடத்துது. திருக்குர்ஆனை நம்ம பிரட்டி பார்க்கிறோம். அதுல சில வரலாறுகள் வருது. ஏன் இந்த வரலாறுகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒவ்வொரு வரலாறுகளும் ஒவ்வொரு பாடங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அல்லாஹ் பாடத்தை சொல்ற நேரம் கதை சொல்லி பாடம் சொல்றான். பாடத்தை நம்ம சொல்லி கொடுக்கிற நேரம் மொட்டையா பாடத்தை சொல்லாம ஒரு கதையை சொல்லி கொடுத்து பாடத்தை சொல்லி கொடுக்கிறான். குர்ஆன்ல உள்ள அழகிய வரலாறு உங்க எல்லாருக்கும் தெரியும். அஹ்ஸனுல் கஸஸ், அழகான வரலாறு என்று அல்லாஹ் தெரிவு செய்தது சூரா யூசுப் 12வது அத்தியாயம். 12வது அத்தியாயத்தை பிரட்டி நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு பாடம் அல்லாஹ் நமக்கு படித்து தருகிறான். அந்த பாடத்தை சுத்தி முழு சூறாவும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு பாடம் என்ன? குடும்ப பிரச்சனையா? நானா தம்பி சண்டை? அந்த சண்டையை பிரிச்சு வைக்கிற பிரச்சனையா? இல்ல. வாப்பா மகன், என்ன ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் ஆண்கள் மட்டுமே தலையிடுறாங்க. அங்க ஒரு பொம்பளைய காணும். அல்லாஹ் ஒரு குடும்பத்தை எடுத்து ஆம்பளையில மட்டும் வச்சு ஒரு பாடம் நடத்துறான். ஏனண்டா இந்த பாடம் ஆண்களோடு ஒட்டி போற பாடம். மூசா நபியுடைய வரலாறு எடுத்துக்கொண்டீங்கன்னா அதிகமா பெண்கள் கலந்து கொள்வாங்க. மூசா நபி உம்மா, ஃபிரௌன் மனைவி. ஆனா யூசுப் நபியுடைய வரலாறுல அவங்க உம்மா ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வருவாங்க. அதுவும் சாப்டர்ல லாஸ்ட்ல, சூராவுடைய கடைசியில வருவாங்க.
எப்ப யூசுப் நபி தாயின் தகப்பனை சிம்மாசனத்தில் உட்கார வைக்கிற நேரம் மட்டும்தான் அவங்க உம்மா வருவாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க உம்மா மென்ஷன் பண்ணப்படவே மாட்டாங்க. மூசா நபியோட விஷயத்தில் அவங்க வாப்பா யாருண்டே வராது, அவங்க வாப்பா எங்கண்டே வராது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு விஷயத்தை பேசுகிற நேரம் குறிவைத்து சரியான முறையில் அதை எடுப்பான். யூசுப் நபியுடைய நானாமார்கள் தம்பி எல்லாமே ஆம்பளை, அங்க ஒரு பொம்பளை கூட மென்ஷன் ஆக்கப்படல. ஆண்களுக்குள் இந்த உணர்வு எப்படி என்ற ஒரு பாடத்தை நடத்தினான். முழு பாடமும் யாக்கூப் நபியுடைய ஒரு வசனத்தில் இருந்து வருது. ஃபஸபருன் ஜமீல், அழகான பொறுமையை நான் கடைப்பிடிக்கிறேன். இதான் பாடம். சூரா யூசுஃபை பரட்டி நாம் படித்தால் ஃபஸபருன் ஜமீல், சபர் என்பது வேற, சபருன் ஜமீல் என்பது வேற. அழகான பொறுமை. குர்ஆன் நமக்கு பிரட்டி தர படித்து தர்ற பாடம் முழு குர்ஆனை பிரட்டி சமரைஸ் பண்ணினா அதுல பெரிய பகுதி பொறுமைக்கு வந்துருக்கு. என்ன பொறுமைண்டா அது குர்ஆன் சொல்லி தர அது 2 வரியில சொல்லல. பொறுமையை பத்தி அல்லாஹ் இவ்வளவு பக்கம் பிரட்டினா அது என்ன பொறுமை என்பதை படிச்சு இந்த இடத்துல பொறுமையோட நடக்கிற நேரம் நன்றி உணர்வு நமக்கு வெளிவர ஆரம்பிக்கும். அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அது என்னன்னு விளக்குறான். யாக்கூப் நபி ஒரு வார்த்தை சொன்னார். யூசுப் நபியை கிணத்துல போட்டுட்டு வந்த உடனே ஃபஸபருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு பிமா தசிஃபூன், நான் அழகிய பொறுமையை கடைப்பிடிக்கிறேன். இப்படி நானும் அழகிய பொறுமையை கடைப்பிடிக்கிறேன்னு சொன்னா அது ஒரு சூறாவை அமைக்கிற அளவுக்கு அல்லாஹ் முக்கியமான பாயிண்டா பார்க்கிறான். நாம இந்த உட்கார்ந்து பேசியிருப்போம், அது குர்ஆன்ல வரல. ஜனாதிபதிமார்கள் அறிக்கை விட்டிருப்பாங்க, அது குர்ஆன்ல வரல. மன்னாதி மன்னர்கள் பேசுறாங்க, அது குர்ஆன்ல வரல. எங்கேயோ ஒரு இடத்துல யாக்கூப் நபி தந்த பிள்ளைகளை பார்த்து சொன்னதை யாரும் வீடியோ பண்ணல, யாரும் ரெக்கார்டு பண்ணல. உலக அழிவு வரைக்கும் அதை ஓதினால் இபாதத் என்று சொல்லுகிற அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா அதை பாதுகாக்கிறான் என்றால் அவருடைய கல்பு எப்படி நொந்திருக்கும். அந்த வார்த்தையை சொல்லுவது சாதாரணமானது இல்லை, ரொம்ப கஷ்டமான நேரம். ஒரு சில சகோதரர்கள்ட்ட நான் கேட்டேன், எவ்வளவு பாதிப்பு, வீடே அடிபட்டு போயிருக்கிறது. அவர்கள் முகத்தில் சிரிப்பை கண்டேன். அல்ஹம்துலில்லாஹ் என்றார்கள். எங்களை ஒரு சகோதரருக்கு கால் பண்ணினேன், அவ்வளவு லட்சக்கணக்கான சொத்தை இழந்திருந்தார். அல்ஹம்துலில்லாஹ், எங்களை விட கம்பளையில் அதிகமான பாதிப்பு, அதை ஒப்பிட்டா எங்களுக்கு ஒன்றுமே இல்லை என்றார். ஒரு மோமினுடைய கல்பு அல்ஹம்துலில்லாஹ் சொல்வதற்கு இடம் தேடுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாக்கூப் நபி அவருடைய பிள்ளைகள் வர்றார்கள். யூசுப் நபி யாரு? யூசுப் நபி யாரு? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் அழகான பிள்ளை, பண்பிலும் அழகு, எல்லாத்திலையும் அழகான புள்ள. ஒரு புள்ள வாப்பாட்ட வந்து தான் கண்ட கனவு சொல்றதா இருந்தா, நீங்க எல்லாம் வாப்பாமார்கள், உங்க புள்ள சின்னத்துல உங்கள்கிட்ட வந்து நான் இப்படி ஒரு மனாக்கண்டம் வாப்பான்னு சொல்லிருக்குமா? யாபத்தி, என்னுடைய வாப்பாவே, இன்னி அதாவது அவர் சொல்ற ராய்து அஹத அஷர கௌகபன் வஷம்ஸ வல் கமர் ராய்துஹும் லீ சாஜிதீன். வாப்பா, ஒரு 11 கோள்களை கண்டேன், 11 நட்சத்திரங்களை கண்டேன், ஒரு சந்திரன், ஒரு சூரியன் எனக்கு சஜதா செய்யற மாதிரி கண்டேன். வாப்பாட்ட வந்து மகன் கனவை சொல்றாரண்டா, அவங்க 2 பேருக்குள்ள உறவு எப்படி இருந்திருக்கு. உங்களோட உங்க புள்ளைய வச்சு நீங்க பாருங்க, என்றைக்காவது வந்து இந்த அளவுக்கு பரிமாறி இருப்பாரா? யா புனைய, என் அருமை மகனே, லா தக்சுசு ருயாக அலா இஹ்வதிக் ஃபயகீது லக கைதா. உங்களோட நானாமார்களுக்கு போய் இதை சொல்லிடாதீங்க. வாப்பாக்கு ஆல்ரெடி வழங்குது பட்டா குத்தும் தொட்டா குத்தும். நானாமார்களுக்கு வழங்குது என்ன? வாப்பா யூசுப் மேல அதிக கவனம் எடுக்கிறான்னு பொறாமையில் துடிக்கிறார்கள். ஏதோ பண்ணிடுவாங்க, வாப்பா கல்புக்கு தெரியுது யூசுஃபுக்கு ஏதாவது பண்ணிடுவாங்க. அதனால சொல்லுங்க, யூசுப் சொல்லிடாதீங்க. அவர் என்ன பண்றாரு? சொல்லல, அவர் நினைக்கிற மாதிரியே விஷயம் நடக்குது. நானாமார்கள் கொண்டு போய் போடுறாங்க, கிணத்துல தூக்கி போடுறாங்க, அழுதுட்டு வர்றாங்க. அவருடைய சட்டையில் போலியான ரத்தத்தை தேடி ஓனாய் ரத்தத்தை சேர்த்துட்டு வந்து வாப்பா கொடுக்குறாங்க. வாப்பாக்கு ஒரு விஷயம் தெரியும், யூசுப் மௌத்தாகல் என்று தெரியும். ஏன் தெரியும்? அவருக்கு இந்த கனவின் விளக்கத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். இப்ப அது பொய் என்று தெரியும். ஆனால் அவரால் இப்ப தேடி பிடிக்க இயலாது, காட்டில் எங்க எப்படி எதுவுமே இயலாது. அவர் சொல்லுகிறார், இவங்க சொல்றது பொய் என்று அவருக்கு தெரியும். இன்னி ஆலமும் மினல்லாஹி மா லா தஅலமுன், நீங்க அறியாததை அல்லாஹ்விடம் இருந்து நான் அறிகிறேன் என்கிறார். அவருக்கு தெரியுது. ஒரு மனுஷனுக்கு தெரிகிற நேரம் அவர் பொறுமையை கடைப்பிடிச்சென்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். ஏதோ டங் ஸ்லிப் ஆகி சொல்லிட்டான். ஃபஸபருன் ஜமீல், அழகிய பொறுமையை நான் கடைப்பிடிக்கிறேன். வீட்டில் ஒவ்வொரு நேரத்திலையும் சாப்பிட்ற நேரம் யூசுப் ஞாபகம் வரும். மௌத்தானா இந்த பிரச்சனை வராது.
அது மௌத்து 2 கிழமை 10 மாசத்துல அது முடிஞ்சிடும். ஆனால் கையில் சோத்து எடுக்கிற நேரம் மகன் சாப்பிட்டாரான்னு ஃபீலிங் வரும். மௌத்தா இல்லையான்னு ஒன்று இருக்கிற நேரம் அவருக்கு தெளிவாக தெரியுது மௌத் இல்லைன்னு. ஏன்னா அவர் கண்ட கனவுல யூசுப் ஒரு பெரும் மன்னராக மாறுவார் என்று தெரிகிறது. அந்த கனவின் வியாக்கியானம் அவருக்கு தெரியுது. அதனால் அவர் வாயில சோத்தை எடுத்தா அவருக்குள்ள அந்த இது வரும். யூசுப் எங்க? அவர் தூங்குற நேரம் அவர் பக்கத்தில் தூங்கின மகன் தூங்குறாரா? யாராவது அவங்களை அடிக்கிறாங்களா? சிறையில் போட்டாங்களா? ஏலம் போட்டு வித்துட்டாங்களா? காட்டுக்குழியில் தத்தளிக்கிறாரா? எதுவுமே தெரியாது. அவர் அழுது அழுது அல்லாவிடம் மட்டுமே சொல்றார், அஷ்கு பஸ்னி வ ஹுஸ்னி இலல்லாஹ். அல்லாவிடம் அச்சனையும் சொல்றாரு. அவருடைய கண்ணு குருடாகிற அளவுக்கு சொல்லுகிறார், அழுகிறார் அல்லாவிடம். ரப்பே, என்னுடைய பிள்ளையை நீ நன்றாக வைத்துக்கொள். அவர் கொடுத்த வாக்குறுதி இன்னும் மீறல. ஃபஸபருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு பிமா தஸிஃப். அழகிய பொறுமையை நான் கடைப்பிடிக்கிறேன். சகோதரர்களை, நான் ஏன் உங்களுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? நமக்கு ஏற்படுற இந்த வெள்ளப்பெருக்கங்கள், இது இந்த சொத்து போறதெல்லாம் விட ஒரு புள்ளையே நீங்க இழந்துட்டீங்கன்னா அந்த வேதனையோட இதை வச்சா இது நத்திங். சில பேர்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, ஒரு அம்மா அவங்க மகளுக்கு கண்ணு, அதாவது ப்ளூ ஐஸ், நீல கண், ரொம்ப அழகான கண். சின்னத்தில் ஒரு கண்ணு காயமாக போச்சு. இன்னொரு கண்ணுக்காக இந்தியா போனாங்க, சொத்தை செலவழிச்சாங்க, எல்லாம் பண்ணினாங்க. அந்த ஒரு கண்ணை பாதுகாப்பதுக்கு சொத்தையே கொடுத்தாங்க. ஆனால் அந்த பிள்ளை குமரி வயதை அடையும் வரைக்கும் அந்த கண்ணு பாதுகாக்கப்பட்டிருந்துச்சு. ஒரு நாள் கண்ணாடியை கழட்டி சுப தொழுகைக்கு வெளியே போய் உது எடுத்துட்டு வந்து அந்த வீட்டுக்குள்ளே அந்த அம்மாவுடைய வாப்பா பேரலைஸ் நோயாளி, அவருடைய அதாவது மேலில் பட்டு அந்த 2வது கண் அது ரொம்ப ஜாக்கிரதையாக பாதுகாக்கணும். இவங்க பின்னாடி போய் ஸ்கூலில் அமர்ந்து கொள்வாங்க, அந்த பிள்ளைக்கு எல்லாமே செய்வாங்க. 2 கண்ணும் அந்த பிள்ளைக்கு போச்சு. எங்கே போனாலும் அந்த கண்ணை திருப்பி தர முடியாது என்றால் அந்த தாய் என்னோட பேசுகிற நேரம் சொன்னார்கள், அதாவது ஒரு தாயை பொறுத்தல தன் பிள்ளைக்காக வேண்டி எதையும் கொடுத்து பேமெண்ட்லையும் வர ரெடி, தன்னுடைய பிள்ளையுடைய கண்ணு தெரியுமாக இருந்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வகையில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை இழந்த யாக்கூப் நபி அவர் பட்ட வேதனையை பொறுத்து கொள்ளலாம் என்றால் அந்த பொறுமை என்ற பாடத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை வைத்து நமக்கு சொல்லி தருகிறான். இப்படி ஒன்று நடந்தா ஒரு நாளைக்கு கவலையா இருந்தா பரவாயில்ல, எத்தனை வருஷம் அவரை கிணத்துல இருந்து அங்க கொண்டு போய் அவர் இன்னொரு வீட்டில் வேலை செஞ்சு அங்கிருந்து ஜெயிலுக்கு போய் ஜெயிலில் இருந்து அவர் அரண்மனைக்கு வர்ற அளவுக்குள்ள நேரம் எவ்வளவு காலம்? அவ்வளவு காலமா புள்ளைய பார்க்காம ஒரு வாப்பா துடிச்சா என்ன வேதனை வருமோ அந்த வேதனை ஒரு நபிக்கு அல்லாஹ் ஏன் கொடுத்தான்? கோபத்தில் கொடுக்கல, ஜன்னாவுல உயர்வான அந்தஸ்தை கொடுக்க அல்லாஹ் நாடிட்டார். ஜன்னாவுல உயர்வான அந்தஸ்தை கொடுக்கணும்டா ஃபஸபருன் ஜமீல். அவருடைய வாழ்க்கையிலிருந்து அதை அல்லாஹ் எடுத்து காட்டி கரெக்ட் பண்றான். சபருன் ஜமீல், அழகிய பொறுமை என்றால் இது பெருமானாருக்கும் பாடம், பெருமானார் குடும்பத்துக்கும் பாடம் என்று அல்லாஹ் ஆக்கிட்டார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கடுமையா அவதூறால் பாதிக்கப்பட்டவங்களுடைய தாய், வெறும் 13 வயசு. உங்க பிள்ளைக்கு 13 வயசுன்னா இந்த அளவுக்கு மெச்சூர்டா இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அவங்கள பேசுற நேரம் ரசூலுல்லாஹ் பாதிக்கப்படுவாங்க. ரசூலுல்லாஹ் வைஃபுக்கு ஸஃப்வான் பின் முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு ஏதோ கசமுசாவாமே என்று பேசுறாங்க, இல்லாத ஒன்றை புனைந்து பேசுறார்கள். ஆயிஷா அம்மா ரசூலுல்லாஹ் முன்னாடி வர்ற நேரம் இந்த வார்த்தையை சொன்னார்கள், யாக்கூப் நபி என்ன சொன்னார்களோ அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஒரு வேதனையில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்ற நேரம் அவங்க சொல்றாங்க, 2 இரவுகள் ஒரு பகல் நான் அழுந்துட்டேன், என் கண்ணில கண்ணீர் இல்லாமல் போய்விட்டது, என் ஈரல் வெடிக்க பார்க்கிறது. அவ்வளவு வேதனையில் நிற்கிற நேரம் பெருமானார் என்னை வந்தார்கள். பெருமானாருக்கு என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஃபஸபருன் ஜமீல். இதுதான் குர்ஆன் நடத்துகிற பாடம். 13 வயது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அந்த வேதனை கல்பை வாட்டி எடுக்கிற நேரம் சொன்னார்கள், அழகிய பொறுமையை கடைப்பிடிக்கிறேன். அதாவது வர்ணிக்கிறார்களே, இந்த வர்ணனை விட்டும் அல்லாஹ் போதுமானவன். இதுதான் வரலாறில் இந்த அதாவது குர்ஆனில் இருந்து நாம் பாடம் எடுப்பது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாதிக்கப்பட்ட சகோதரர்கள் ஒரு சிலர்கள் சொத்து போற நேரம் நானும் சேர்ந்து என்னை அல்லாஹ் எடுத்திருக்கலாம் என்று பேசுறாரு. இது பொறுமை அல்ல, பயங்கரமான வார்த்தைகள். இதை தாண்டி ஒரு மூமின் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் என்னை மீள வைத்திருக்கிறானே, அல்லாஹ் தரக்கூடியவன். கண்ணால பார்த்தோம் சகோதரர்களே, திக்கன கலவர நேரம்
ஒரு சகோதரர், எனக்கு அவர் யாருன்றே தெரியாது. அப்பொழுது அந்த வீடியோவை பார்த்தேன். அவங்க கடை இடிச்சு துண்டாக்கப்பட்டிருந்துச்சு. அவர் சிரித்தார். அது வீடியோவில் பதிந்தது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் போதுமானான், அல்லாஹ் தந்தான் எடுத்தான், அல்லாஹ் தர போதுமானார். 2 ஆண்டுகள் ஆகியிருக்கும் என்று நினைக்கிறேன். அதே இடத்துக்கு போய் அந்த நிறுவனர்கள் வீடியோ எடுக்கிறார்கள், அவரோடு பேசுகிறார்கள். அவர் யார் என்று எனக்கு தெரியாது. அவர் பெரும் தொழிலதிபராக, அந்த பேரை சொன்னால் உங்களுக்கு இப்பொழுது தெரியும். அது ஸ்ரீலங்காவில் ஒரு பிராண்டாக மாறுகிற அளவுக்கு பெரும் தொழிலதிபராக மாறியிருந்தார். 2 வீடியோவும் போட்டு காட்டி சொன்னார்கள், அன்று பாதிக்கப்பட்ட நேரம் சிரித்தவர் இன்றும் சிரிக்கிறார், அல்லாஹ் அவருக்கு இவ்வளவு கொடுத்திருந்தான் என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் அவன் தருகிற நேரம் மட்டும் சிரிப்பதல்ல இஸ்லாம், அவன் எடுக்கிற நேரம் அதை பொறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பொருத்தத்தை தான் அல்லாஹ் பார்க்கிறான். அல்லாஹ் தருகிற நேரம் சூரத்துல் ஃபாசியா லேசா ஓதலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அர் ரஹ்மானிர் ரஹீம், அவன் அளவற்ற அருளாளன், நிகரை இல்லாத பேரன்பு மிக்கவன். ரஹ்மான் என்ற வஸன், அதாவது ரஹ்மான் என்றா அரபியில சொல்லுவார்கள் இப்ப இப்ப அல்லாஹ் இறக்கும் ரஹ்மான். இப்ப நான் சொல்றேன், அச்சான் எனக்கு ரொம்ப தாவமா இருக்கு, இப்ப கல்பான் எனக்கு கட்டும் கோபம், இப்ப நான் கோபத்தில் நிற்கிறேன். அல்லாஹ் ரஹீம் என்று மட்டும் சொல்லல, ரஹ்மான் நீ தொழுகிற நேரம் அல்லாஹ் உன்னோட இறக்கம் பண்றான். இப்ப இப்ப அவனோட கோபம் இல்லை, அதான் ரஹ்மான். ரஹீம் அந்த இரக்கம் என்ற பண்பு உடையவர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பலஸ்தீன மக்கள் தக்பீரை கட்டினால் அல்லாஹ் கோபக்காரன் என்று அவர்களுக்கு ஓத இயலாது. அவ்வளவு ஜனாசாக்களையும் பார்க்கிற நேரம் ரஹ்மான் என்று ஓதணும். நாம் தக்பீரை கட்டினால், நம்முடைய பாதிக்கப்பட்ட உறவுகள் தக்பீரை கட்டினால் இந்த வரியை மாற்ற முடியாது. அல்லாஹ் இரக்கமா இரக்கம், இரக்கம் என்பதை கல்பு புரியணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாக்கூப் நபி தன்னோட அல்லாஹ் கோபம் என்று புரியவில்லை, தன்னோட இரக்கம் என்று புரிந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யூசுப் நபி அல்லாஹ் கோபம் என்று புரியவில்லை, இரக்கம் என்று புரிந்தார்கள். எப்ப அந்த ஃபஸபுருன் ஜமீல் வெளிப்பட்டது, எப்ப வீட்டில் தந்த பிள்ளைகளோடு அவர் நல்லா நடக்கிறார், அல்லாஹ் ஒன்று செய்து விட்டார். அவங்க சொல்லுவாங்க, யூசுஃபை கொல்லுவோமான்னு கேட்டுட்டு கிணத்துல போடுறதுக்கு அவங்க எதுக்கு சரிமா, வாப்பா எங்களோட நல்லா நடக்க, எங்க வஜி ஹபி, எங்க வாப்பா எங்க முகத்தை பார்க்கணும், எங்களோட இருக்கணும். ஆனா வாப்பாக்கு அவங்க முகத்தை பார்க்க அல்லாஹ் வைக்கல. திரும்ப கண்ணு குருடாகுது. வாப்பா எப்ப கண்ணு திறப்படுவதுண்டா, யூசுஃபை பார்க்கிற நேரம் வாப்பாட கண்ணா அல்லாஹ் பார்வையை கொடுக்கிறான். ரஹ்மான் என்ன செய்தான், பார்க்கணும், வாப்பா எங்களோட அன்பா இருக்கணும் என்பதுக்கு இவ்வளவு சூழ்ச்சி. ஆனால் செய்துட்டு வர்ற நேரம் வாப்பா குருடாயிட்டார். திரும்ப யூசுப் நபி பார்ப்பதற்கு அவங்க பயணம் மேற்கொள்கிறார்கள். அவர் அரண்மனையில் பெரும் பதவியோடு நிற்கிற நேரம் அவரை கண்ணால் பார்ப்பதற்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுக்கிறார். ரஹ்மான் அவன் நாடியதை நடத்தி முடிப்பான். ஃபஸபருன் ஜமீலுக்கு விளக்கம் என்ன? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யூசுப் நபி அங்கே நிற்கிறார். இப்பொழுது அவர், அதாவது வரலாறு ரொம்ப சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். யூசுப் நபியுடைய சகோதரர்களுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும். கடைசி நிமிடங்களை சொல்கிறேன். அவர்கள் கேட்கிறார்கள், நீங்க அந்த யூசுப், நீங்க தான் யூசுஃபான்னு கேட்கிறார்கள். கடைசியில் அவர்கள் கண்டுபிடிப்பார்கள், அது உங்களுக்கு தெரியும். ஏனால் அதை விவரமாக சொன்னால் குத்துபா இடம் தராது. நீங்க தானா யூசுப் என்று கேட்பார்கள். அவர் சொல்லுவார், நான் தான் யூசுப். வாதாஹி, இது என் சகோதரர், நான் தான் யூசுப். உடனடியா இவருக்கு கையில பலம் இருந்து முன்னாடி நாணமார்கள் இருந்தா அவருக்கு என்ன வரும், என்ன தூக்கிட்டு போய் கிணத்துல போடுற அளவுக்கு உங்களுக்கு எப்படி கல்பு வந்துச்சு? நீங்களாம் மனுஷனாடா, நீங்களாம் மனுஷனா, நீங்களாம் நானாவா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். என்ன சொன்னா, யகூதிகளுக்கு வச்ச குற்றச்சாட்டு என்ன? உங்க உறவுகள் உங்களுக்கு துரோகம் செய்தாலும், உங்க உறவுகள் உங்களுக்கு துரோகம் செய்தாலும் அவர்களோட சேர்ந்து நடக்கணும், சேர்ந்து நடக்கணும். அவர்கள் கண்ணு முன்னாடி உங்களுக்கு துரோகம் பண்ணுவார்கள். அல்லாஹ்வுடைய அரிசில் தொங்குகிறார்கள். அந்த உறவுகள் தொங்குதென்றால் உங்களுக்கு துரோகம் பண்ண இயலாது. யகூதிகள் செய்த குற்றச்சாட்டுகளை சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் சொல்லுகிறான். யகூதிகளை நாம் ஏன், பனு இஸ்ரவேலை ஏன் தூக்கி வீசினோம் என்பதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடியது தெரியுமா? அல்லாஹ் ஏவினது சேர்ந்து நடக்கின்றதை அவர்கள் வெட்டி நடந்தார்கள், வெட்டி நடந்தார்கள். காரணம் சொன்னார்கள், அவங்க முஸ்லீம்கள். அப்பொழுது
நன்றாக காஃபிரை பத்தி எல்லாம் சொல்லல, நபிக்கு பின்னாடி போனவர்கள், அவர்களுக்கு மேலால மேகம் போகுது, அவங்க நடந்து போகிற நேரம் மேகம் அவர்களை மேகம் பின்னாடி போகிறது, எனல் கொடுப்பதற்கு மண்ணு செல்வா கிடைக்கிறது, அத்தனையும் கிடைக்கிறது. நபியோடு நிற்கிறார்கள். அல்லாஹ் அவர்களை தூக்கி எறிந்தான். அந்த வரலாறை சொல்லி காட்டுகிறான். அவர்கள் செய்த குற்றம் என்ன? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், யூசுப் நபி தன்னுடைய சௌர்ல பார்த்து என்ன சொன்னாங்க? லா தஸ்ரிப அலைக்குமுல் யௌம். நானாமார்கள்ட்ட பார்த்து, உங்களுக்கு தெரியுமா நானா, நீங்க அப்படி சொன்ன இதாக்கின பிறகு நான் அதுக்குள்ள அழுதேன். நீங்களாம் என்ன விட்டுட்டு போயிட்டீங்க. கிணத்துக்குள்ள நான் தனியா நிற்கிறேன், எனக்கு ஒரு சொட்டு தண்ணி இல்லை. யாரோ வந்தாங்க, அவங்களுக்கு புடவைக்குள்ள என்னை மறைச்சாங்க. எனக்கு எவ்வளோ பயமா இருந்துச்சு தெரியுமா? வாப்பா இல்லை, உம்மா இல்லை, நானா இல்லை, தெரிஞ்ச யாருமே இல்லை. ஊரை விட்டு ஊரு, காட்டு வழியாக அவங்க என்ன மொழி பேசுறாங்க, அவங்க என்னை கொண்டு போய் மிஸ்ரில் வச்சு ஏலம் போட்டாங்க. இப்படியெல்லாம் ஏலம் போட்டு விற்கப்பட்ட வீட்டில் ஒரு அடிமையா நான் வாழ்ந்துட்டு நின்றேன். அந்த வீட்டு பொம்பளை என்னோட இப்படி நடந்தா ரொம்ப கேவலமா இருந்துச்சு. அந்த நேரத்தில் என்ன இப்படி எல்லாம் செஞ்சாங்க. உடுத்துட்டு வாங்கண்டாங்க, எல்லா பொம்பளையும் முன்னாடி வச்சு என்ன பார்க்க சொன்னாங்க. பெண்கள் கையில கத்திய வச்சிருந்தாங்க, பழத்தை வச்சிருந்தாங்க, என்ன ரசிச்சார்கள். அவங்க என்ன பார்த்து சொன்னாங்க, நீங்க மலக்கு. நான் அதுலயும் பாதிக்கப்பட்டேன். அல்லாஹ்வுடன் நானா சிறைச்சாலையை கேட்டேன் தெரியுமா? யூசுப் நபி கேட்ட துவா அது. அவங்க சிறைச்சாலையை கொடுக்கல. இவங்க என்ன கூப்பிடுறதை விட யா அல்லாஹ் எனக்கு சிறைச்சாலையே சிறந்தது, எனக்கு சிறைச்சாலையை தந்தறியா அல்லாஹ். வயில்லா தஸ்ரிஃப் அன்னி கைத உன்ன அஸ்பு இலையின்ன வாக்குமினல் ஜாஹிலி. இவர்கள் செய்கிற சூழ்ச்சியிலிருந்து யா அல்லாஹ் நீ என்னை காப்பாற்ற விட்டால் நான் உங்க பக்கம் விழுந்து நானும் அடையன்ல ஒருவனா மாறிடுவேன். யா அல்லாஹ் என்னை பாதுகாக்கி இந்த சூழல்ல இருந்து என்னை சிறைக்கு அனுப்பிவிடு யா அல்லாஹ்னு ஒரு நபி கேட்கிற துவா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதெல்லாம் வரிசையில் சொல்லி நாக்கு புடுங்குற மாதிரி 4 கேள்வியை கேட்டு, நீங்க எல்லாம் மனுஷனானு கேட்டு, நான் சிறையில் என்னெல்லாம் பாடுபட்டிருப்பேன், உங்களால தானே இன்றைக்கு வந்து என்ன நல்ல புள்ள மாதிரி நடிக்கிறீங்களா? இப்படி எல்லாம் நிறைய பேசணும். ஃபஸபருன் ஜமீல். தன்னுடைய வாப்பா படித்து கொடுத்த பாடத்தை யூசுப் அங்கே கொண்டு வருகிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம், நானா பார்த்தோம்ல தஸ்ரிப அலைக்குமுல் யௌம். இன்றைக்கு உங்க மேல எந்த குற்ற பிரச்சனை இல்லை, உங்களுக்கு எந்த பனிஷ்மெண்ட் இல்லை. அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு இவங்களை பிடிச்சி உள்ள போடு, அவனை பிடிச்சி நாக்க வெட்டு. பனிஷ் பண்ண முடியாத காலத்தில் ரோட்ல சந்திச்சா அஸ்ஸலாமு அலைக்கும்னு போகலாம். கையில் முழு அதிகாரம் இருக்கிற நேரம், முழு நாடும் இருக்கிற நேரம், ஹசானா கையில் இருக்கிற நேரம், தன்னை அணுவணு இதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வளவு வரலாறுகள் இருக்க எடுத்து காட்டுகிறான். பொறுமையை படிக்க இங்க வாங்குகிறான் அல்லாஹ். அவர்களுக்கு முழு அதிகாரம் கொடுக்கப்படுகிற நேரம், தன் முன்னாடி நானாமார்கள் வருகிற நேரம், அவர் அதை பேசவில்லை. பெருமானார் ஹரத்துக்குள் நுழைகிறார்கள். பெருமானுடைய தலை தன்னுடைய ஒட்டகத்தை நோக்கி பணிகிறது. காபத்துல்லாவை பெருமானார் பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவிலிருந்து போகிற நேரம் ஒன்றுக்கு மட்டுமே திரும்பி திரும்பி பார்த்து போனார்கள். அவர்கள் கலங்கியது தன் வீடு, சொத்து, செல்வம் எதுக்குமல்ல, காபாவை பார்த்தார்கள். அதை விட்டு போக அவருக்கு காபா உன்னை விட்டு பிரிய முடியாது என்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய தூதருக்கு மிக வேதனை அளித்தது மதீனாவுக்கு போகிற நேரம் காபத்துல்லாவை விட்டு போவது. காபத்துல்லாவை பார்க்கிறார்கள், வருகிறார்கள். குஃபார்கள் பிடிக்கப்பட்டிருக்கு. அன்றைக்கு விரட்டின குஃபார்கள் இப்படி வரலாறை பார்க்கிற நேரம் சில பேர் தன்னுடைய வீட்டு கதவுகளை அடைத்து விட்டார்கள். முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் வந்துட்டார்கள். அவர்கள் பலத்தோடு வந்து விட்டார்கள். அல்லாஹ் கொடுத்த தன்னந்தனியாக உடுத்த உடுப்போட விரட்டியவர் இன்றைக்கு அவருடைய கண் தெரிகிற தூரத்தை தாண்டி மனிதர்கள் அவர்களோடு வந்திருக்கிறார்கள். மக்கத்து குறைஷிகள் சுருங்கி விட்டார்கள், அவர்கள் பயங்கி விட்டார்கள், அவர்கள் அடங்கி விட்டார்கள். வெட்ட வந்தவர்கள், கொலை செய்ய வந்தவர்கள், 10,000 படைகளோடு வந்தவர்கள், அவர்கள் அடங்கி விட்டார்கள். பெருமானார் நிப்பாட்டி வைத்து என்ன சொல்லியிருக்கேன், ஆயிஷா ரலியல்லாஹு என்ன சொன்னார்கள்? அவர்கள் பாதிக்கப்படுகிற நேரம் யாக்கூபு நபி என்ன சொன்னார்களோ, யா ரசூலல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நான் யாக்கூபு நபி சொன்னதை சொல்லுகிறேன் என்றார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மக்கத்து குறைஷிகள் அங்கே நிற்கிற நேரம், லா தஸ்ரிப அலைக்குமுல் யௌம். யூசுப் தன்னுடைய நானாவுக்கு என்ன சொன்னாரோ அதையே சொல்லுகிறேன். என்னை குத்த வந்தவர்களே, என்ன வெட்ட வந்தவர்களே, 10,000 படையோட நின்று என்ன குத்தி என் ரூஹை எடுக்கணும் என்றவர் உங்க எல்லாத்தையும் மன்னிச்சுட்டேன்ட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்கள எந்த பிரச்சனை இல்லைன்ட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திருக்குர்ஆன் எங்களை யாரும் கொலை செய்ய வரவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திருக்குர்ஆன் நடத்துகிற பாடம்
அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய தூதர் சொன்னார்கள், சில பேர் குர்ஆனை ஓதுவார்கள், அவருடைய ராகம் அப்படி இருக்கும், அது அசந்து போகும், அவருடைய தொண்டைக்கு கீழ் குர்ஆன் இறங்காது, நரகவாதிகள் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு இறுதி ஜமானில் அப்படிப்பட்டவர்கள் வருவார்கள். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க. குர்ஆன் இறங்கணும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. பெருமானார் நடமாடும் குர்ஆனாக நின்றார்கள். என்னாச்சு? அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மன்னிப்பை கொடுத்தார். வாய்க்கு லேசாக எனக்கு மைக்கை பிடித்து பேசலாம், உங்களுக்கு காதுக்கு லேசாக கேட்கலாம். வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, நீங்க அதாவது நானாக்கு தம்பியை மன்னிக்கலாது, மாமாவுக்கு மாமிய மருமவளை மன்னிக்கலாது, மாமிக்கு மருமவளை இவ்வளவு பிரச்சனைகள், சின்ன பிரச்சனைகள் விட முடியாமல் இருக்கிறது. யூசுப் நபி சொன்னார், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் என்றார். தன்னுடைய நானும் எப்படி சொல்லலாம்? ஜமீல், அழகிய பொறுமை என்பது சகோதரர்களே வாயில இல்ல, இது கல்புல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நம்மளை புரிந்து கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா போற்றி புகழ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா திருக்குர்ஆன் நெடுகிலும் நமக்கு வரலாறு ஊடாக அற்புதமான செய்திகளை சொல்லித் தருகிறார். அந்த ஒவ்வொரு செய்திகளுக்கும் பின்னாடியும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித உணர்வுகளில் மிக அற்புதமான உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார். அல்லாஹ் ஏன் அவர்களை நேசிக்கிறான் என்றால், அவர்களுக்கு பாதிப்பு நடந்ததை அல்லாஹ் பேசுகிறான். நீங்கள் எங்கேயாவது குர்ஆனில் காட்டுங்கள் பார்ப்போம், கொண்டாட்டங்களை பற்றி அல்லாஹ் பேசினது. இப்படி கொண்டாடினார், இப்படி கொடுத்தோம், இப்படி கொண்டாடினார் என்பதை ஒரு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கொண்டாடினது இல்லை, கொடுத்ததை பேசுவார். கொண்டாட்டங்களை விட பாதிப்புகளை அல்லாஹ் நிறைய பேசுகிறார். ஏனென்றால் இந்த பூமியில் வசிக்கக்கூடியவருக்கு அந்த பிரச்சனை வரும். ஒருவருக்கு வெள்ளம் என்று வரும். இப்பொழுது வெள்ளத்தில் பாதிக்கப்படாதவர்கள் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி அந்த மக்களுக்கு உதவி செய்ய, அவர்களுக்கு வராத ஒரு பிரச்சனை உங்களுக்கு வரும், நமக்கு வரும். பாதிக்கப்படாதவர்கள் விட்டு வைக்கப்பட மாட்டார்கள், வேறு விதமான பிரச்சனை நமக்கு வரும். அந்த நேரம் அவர்கள் எங்களுக்கு உதவி செய்வார்கள், நாங்கள் இப்பொழுது அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் அல்லாஹ் உலகத்தை படைத்த விதம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் இந்த இடத்திலே அவர்கள் விஷயத்தில் நாம் என்ன செய்கிறோம் என்பதை பார்க்க, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக, பாதிக்கப்படாதவர்கள் என்ன செய்வார்கள்? யா ரப்பே, நம்ம பாதிக்கப்படலை, ஆனால் அவங்க பாதிக்கப்பட்டாங்க, நாம எங்களை பாதுகாத்ததுக்கு உனக்கே எல்லா புகழும் என்பார்கள். பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களை விட பாதிக்கப்பட்டவர்களை பார்த்து, அல்லாவே எங்களை இதிலே பாதுகாத்ததில் உனக்கே எல்லா புகழும் என்று சொல்லுவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கு அவர்கள் இடம் தேடினார்கள். வரலாறை நீங்கள் திரும்பி பார்த்தால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யூசுப் நபி அவர் மன்னித்து விட்டார். யாக்கூப் நபியிடம் வருகிறார்கள், அவர் சொல்கிறார், உங்களுக்காக நான் பாவ மன்னிப்பு கேட்பேன் என்கிறார். தன்னுடைய மகன்மார்களை பார்த்து சொல்கிறார், அவரும் மன்னித்து விட்டார். இதுக்கு பேர் ஃபஸபருன் ஜமீல். ஒரு கோபத்தை மென்று விழுங்கினால் அது திரும்ப வெளியே வராது. கதீம், கதீம் கவமை என்பால் அது சப்புறது, அதாவது விழுங்கிறது. விழுங்கினா எடுத்து ஒரே மிக்க சப்பாமல் விழுங்கினா வெளியே தான் வரும் வாந்தியா. நல்ல சப்பி விழுங்கினா டைஜஸ்ட் ஆகிரும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களை பற்றி சொல்கிற நேரம், அவர் காதிமீனல் கைல ஆஃபின் அனின் நாஸ், அவர்கள் கோபத்தை மென்று விழுங்குவார்கள், கோபத்தை விழுங்குவார்கள், மென்று விழுங்குவார்கள். திரும்ப வாந்தியா வராது. இப்படி எடுத்து போட்டால் திரும்ப சொல்லிட்டே இருக்க வேண்டி வரும். பிரச்சனைகளை பெருமானார் திரும்ப உட்கார வச்சு, நீங்கள்லாம் என்ன பண்ணினீங்க தெரியுமான்னு கேட்கல. திருக்குர்ஆனை புரட்டி போகிற நாம் அந்த பொறுமையுடையவராக இருந்தால், பொறுமை என்பது கோபத்தில் மட்டுமல்ல, வாழ்க்கையில் ஒவ்வொரு இடங்களிலும் அந்த பொறுமை வர வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். திருக்குர்ஆன் அதைத்தான் சொல்கிறது. அந்த பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் மெசேஜ் அனுப்புகிறானா, வபஷ்ஷிரிஸ் சாபிரீன், அந்த பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள், நற்செய்தி சொல்லுங்கள் நபியே என்று அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொன்றையும் நீங்கள் எடுத்து பார்த்தால் அவர்களை அல்லாஹ் ஏன் மேன்மைப்படுத்தினார்? யாக்கூப் நபி மைக்கை கண்டுபிடித்ததனாலயா?
யூசுப் நபி ஆப்பிள் போனை கண்டுபிடித்ததுனாலயா, கேமராவை கண்டுபிடித்ததுனாலயா? இதெல்லாம் கண்டுபிடித்தவருடைய கல்பும் இப்படி வராது. ஷேக்ஸ்பியர் ஒரு இடத்தில் சொல்லுகிறார், உலகத்தில் எத்தனையோ குப்பைகளை தோண்டி பார்க்கலாம், அது துர்நாற்றம் வீசும். ஆனால் அவருடைய மனதை தோண்டி பார்த்தால் அதனுடைய துர்நாற்றம் உலகத்திலே இருக்காது. அந்த அளவுக்கு துர்நாற்றம் வீசும், அவ்வளவு கெட்டதை சுமந்திருக்கிறோம். அஸ்ஹாபு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தில் ஒரு அற்புதத்தை நீங்கள் பார்க்கலாம், ஒரு அற்புதத்தை பார்க்கலாம். உலகத்தில் என்ன செய்தாலும், நாம் பள்ளிவாசல் நடத்துகிறோம், ஜமாத்து நடத்துகிறோம், நாம் எல்லாம் ஒருமிக்க இருப்போம். ஆனால் எங்களுக்குள்ள பகைமை இருக்கும். அல்லாஹ்வுடைய யார் 4 பேர் 4 பகைமையோடு இருப்போம். எங்கள் கல்புகளில் குரோதம் இருக்கும், வைராக்கியம் இருக்கு. நம்ம குடும்பமாக டூர் போவோம், எல்லோரும் சிரிப்போம். ஆனால் உள்ளால் நாம் நிந்திப்போம், உள்ளால் எங்களுக்கு கோபங்களை காட்டுவோம், கோபங்கள் வைராக்கியங்களை வெளிப்படுத்துவோம். இது மனித இயல்பு. ஜசீரத்துல் அரபில் அது எல்லா பகுதிகளிலும் அவர்களுக்கு அது ரொம்ப கூட, கோபமும் ரொம்ப கூட, ஆத்திரமும் ரொம்ப கூட, எடுத்தா வெட்டுவோம் என்று சொல்கிறவர்கள். ஆனால் ஆச்சரியம், அவர்கள் ஒரு சபையில் உட்கார்ந்தால் அவர்கள் யாரையும் தப்பாக நினைக்காத அளவுக்கு அவர்கள் ஒன்று சேர்ந்தார்கள். சூரத்துல் ஃபத்ஹில் அல்லாஹ் சொல்றான், முஹம்மதுன் ரசூலுல்லாஹ். 1400 பேர் உதைபியாவில் வாங்க கிளம்புவோம், உம்ரா செய்யல வாங்க போமன்ற உடனே வேர்ல்டில் எந்த தலைவனுக்கும் நடக்காதது நடந்துச்சு. 1400 பேரும் தலை குனிந்து உம்ராவுக்கு வந்தவர்கள் உம்ரா செய்யாமல் திரும்பி போறார்கள். பெருமாள் உத்தரவிட்டுட்டாங்க, இந்த வருஷம் உம்ரா இல்லை, போவோம் என்று. எல்லோரும் திரும்பி போனார்கள். அல்லாஹ் வஹி அறிவித்தான், முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், முஹம்மது ரசூலுல்லாஹ். உலகத்தில் 1400 பேர் மைக் இல்லாமல், ஒரு சலனம் இல்லாமல், நிசப்தமாக நாங்கள் போமாண்டா. எல்லாரும் 1 கிலோமீட்டர் அல்ல, 9 நாள் தூசிலையும் புழுதிலையும் வெயிலையும் காஞ்சி வந்து ஹரத்தை பார்க்குற எண்ணத்தில் வந்து காபத்துல்லா கிட்ட வந்து பிப்பத்தினி மக்காவுக்கு கிட்ட வந்து காபத்துல்லாவுக்கு பார்க்க முடியாமல் திரும்பி போகிற வேதனை சாதாரணமானதல்ல. பெருமானருக்கு கட்டுப்பட்ட உடனே அல்லாஹ் சொல்லிட்டான், நபியே இதுதான் லீடர்ஷிப், இதைத்தான் நான் உருவாக்கினேன் என்கிறான். முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் வல்லதீனா, அல்லாஹ் சொல்லிட்டான் முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த பவர் உலகத்தில் யாருக்கும் இல்லை என்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் ஒரு ஆஃபர் பண்றான். குர்ஆன் அதாவது உலகமே வித்தால் நமக்கு எத்தனை பில்லியன்? 7 பில்லியன் அமெரிக்கன் டாலர் வேர்ல்டு ஆஃபர் பண்ணினா, முழு வேர்ல்டு உள்ள எல்லா கசானாவையும் எல்லாத்தையும் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி ஜமீஆ லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி ஜமீஆ, பூமியில் உள்ள எல்லாத்தையும் வித்தாச்சு. ஒரே ஒரு டாஸ்க் அல்லாஹ் ரசூலுக்கு சொல்றான், நபியே அல்லஃப்த பைன குலூப், சஹாபா இருக்கிறாங்களே உங்களோட கல்புகளை ஒன்று சேர்க்கலாமா? மா அல்லஃப்த பைன குலூப், உங்களால் சேர்க்க இயலாது நபி. உலகத்துள்ள எல்லா சொத்தையும் கொடுத்துட்டு குடும்பத்துள்ள 5 பேர் கல்பை சேர்க்கலாமா? நோ. நீங்க என்னத்தை செஞ்சாலும் ஒரு பிரச்சனை வரும், நீங்க எவ்வளவுதான் பார்த்தாலும் ஒரு பிரச்சனை வரும், உங்களை திட்டுவார்கள், ஏசுவார்கள், ப்ராப்ளம் வரும். அல்லாஹ் சொல்றான் இல்லை. ஆனால் வலாக்கின்ன, அல்லாஹ் சொல்கிறான் என்றாலும் அல்லாஹ் இவங்களுடைய கல்புகளை ஒன்று சேர்த்தார். உலகத்தில் ரசூலுல்லாஹ்க்கு கொடுத்தது முழு உலகத்தை விட்டாலும் நடக்காது. சஹாபாக்கள் அவர்கள் எல்லோரும் அப்படி ஒரு வாழ்க்கையோட இன்பத்தை நீங்கள் வாழ்ந்து நான் வாழ்ந்தால் புரியும். ஏன்னா நாம் அப்படி வாழல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த பண்புகள் வந்தால்தான் உறவுகள் யார் என்று புரியும், உறவுகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று புரியும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாம் பாதிக்கப்படாதவர்கள் அள்ளி கொடுக்க வேண்டும். பல கோடிகள் இழந்தவர்கள் இருக்கிறார்கள், பல லட்சங்கள் இழந்தவர்கள் இருக்கிறார்கள். எங்களுக்கு இப்பொழுது ஆயிரங்கள் சிலது கொடுப்பது பெரிய கஷ்டம் அல்ல. அல்லாஹ்வுடைய அல்லாஹ் எங்களை இப்பொழுது கேட்கிறான், எப்படி நடக்கிறீங்க? யாக்கூப் நபி ரொம்ப நேசித்த யூசுப் நபியை கொஞ்சம் தூரமாக்கி அல்லாஹ் கேட்டான், யாக்கூப் நீங்கள் எப்படி நடக்கிறீங்க? அவர் கரெக்டா நடந்தார். ஆயிஷா அம்மா கடுமையா பாதிக்கப்படுகிறோம், அல்லாஹ் கேட்டான், ஆயிஷா நீங்க எப்படி நடக்கிறீங்க? அவர்கள் அற்புதமாக நடந்தார்கள். அல்லாஹ் அவர்களை குர்ஆனிலே பேசுகிற அளவுக்கு கொண்டு வந்து சூரத்து நூறிலே சிலாகித்து சொன்னான். பெருமானாருக்கு அல்லாஹ் பல சோதனைகளை கொடுத்து, நபியே நீங்கள் எப்படி நடக்கிறீர்கள்? முழு உலகமே அதை பார்த்தது. இப்பொழுது அல்லாஹ் எங்களிடம் கேட்கிறான், எப்படி நடக்கிறீர்கள்? ல இன் ஷக்கர்தும் ல அஸீதன்னக்கும், நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு அதிகப்படுத்தும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். பாதிக்கப்பட்டவருடைய பிரச்சனைகளுக்கு எங்களால் முடியுமான அளவுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா அவைகளை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிதவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.